Hi friends, this video sponsored by Buymote mobile app. இந்த ஆப் இப்போது Play Storeலும் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். நாம் இன்று பார்ப்பது ரவை போண்டா. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் ரவை, 1 கப் மோர், 2 உருளைக்கிழங்கை வேக வைத்து தோல் நீக்கி நன்றாக மசித்து எடுத்து கொள்ள வேண்டும். 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, 1 பச்சை மிளகாய், 3ஐயும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான அளவு உப்பு. முதலில் 1 கப் ரவையையும் 1 கப் மோரையும் நன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்ததை நாம் 10 நிமிடம் நன்றாக ஊற வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஊறினால்தான் நமக்கு போண்டா மிகவும் ருசியாகவும் மொறுமொறுனும் இருக்கும். 10 நிமிடம் ஊற வைத்த பிறகு நாம் இதில் எவ்வாறு போண்டா செய்யலாம் என்று பார்க்கலாம். முதலில் இதற்கு தேவையான சட்டினி எவ்வாறு ரெடி பண்ணலாம் என்று பார்க்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிதளவு தேங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். சிறிதளவு பொரிகளையும் சேர்த்து நாம் ஒரு மிக்ஸியில் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மிக்ஸியில் அரைத்த சட்டினியை ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு கடாய் வைத்து கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நன்றாக தாளித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தாளித்ததை நாம் சட்டினியில் கொட்ட வேண்டும். இப்போது நமக்கு தேவையான சட்டினி ரெடி. இப்போது நாம் ஊற வைத்த ரவையும் தயிரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நன்றாக ஊறி இருக்கும். இப்போது நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நாம் நன்றாக போண்டா மாவு பதத்திற்கு பிசைந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் தேவை என்றால் நாம் ஊற்றிக்கொள்ளலாம். இப்போது ஒரு கடாய் வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நன்றாக காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் பிசைந்து வைத்துள்ள மாவை சிறிது சிறிதாக உருட்டி கடாயில் இட வேண்டும். அவ்வாறு கடாயில் இட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து பின்னை திருப்பி விட வேண்டும். நன்றாக வெந்த பிறகு அதை நாம் ஒரு பாத்திரத்திற்கு மாற்ற வேண்டும். இப்போது நமக்கு தேவையான குட்டி ரவை போண்டா ரெடி. இவ்வாறு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.